1-1 படத்துக்கான ட்ரெய்லர் ஜூன் 29 வரப்போகுது. அண்டு மழை பிடிக்காத மனிதன் ட்ரெய்லரும் ஜூன் 29 தான் வரப்போகுது. ராயன் மூவிக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலை 26 படம் ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் படம் ஆகஸ்ட்ல வரும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சீக்கிரமே ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட் எதிர்பார்க்கலாம். தனா டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, கௌதம் மேனன், விவேக் பிரசன்னா நடிக்கிறாங்க. விவேக் அண்ட் மெர்வின் மியூசிக் பண்றாங்க. மகாராஜா படம் இப்போ வரைக்கும் 91 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. படம் 100 கோடி வந்துரும்னு எதிர்பார்க்கறேன். வருதான வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பை டக்லியோட செகண்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு சர்ப்ரைஸா வந்துட்டு போஸ்டர் பார்க்க நல்ல ஒரு நக்கலா இருக்கு. அண்ட் அவரோட ஷர்ட்ல பாத்தீங்கன்னா 63 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது அஜித்தோட 63வது படம். அண்ட் அவரோட கண்ணாடி ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பில்ல அஜித்தோட ஒரு ஃபேமஸான போஸ் இருக்குல்ல, அதை நான் சைட்ல போடுறேன். அந்த போட்டோவோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில இருக்கு. சோ அப்ப இதுக்கும் பில்லாவுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்காதீங்க, அது தெரியல. ஆனா அதை யூஸ் பண்ணிருக்காங்க, அது நல்லா இருக்கு. அண்ட் அஜித்தோட பின்னாடி சைட்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்கு. டோட்டலாவே போஸ்டர் பார்க்க கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. சூர்யா 44ஓட 2 சாங்குக்கான ஷூட்டிங்கே இப்ப முடிச்சிட்டாங்க. இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. இதை முடிச்சிட்டு அடுத்த ஷெட்யூல் ஊட்டியில போக வாய்ப்பு இருக்கு. கங்குவா படம் அக்டோபர் 10 வரப்போறதா நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் வரும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அப்டேட் வரல. இனிமே வந்தா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். ஒருவேளை படம் அக்டோபர் 10 வரது கன்ஃபார்ம் ஆயிட்டுனா இது வேட்டையனோட கிளாஷ் ஆகும். விடாமுடிச்சோட இது கிளாஷ் ஆகும்னு எதிர்பார்க்கும் போது வேட்டையனோட இது கிளாஷ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸ்பை யூனிவர்ஸ்ல ஜூனியர் என்டிஆருக்குன்னு ஒரு தனிப்படம் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வராது, ஆனா ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா இப்பதான் அவரை வார் 2ல ஆட் பண்றாங்க. இனிமே அவருக்கான இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தனிப்படம் எடுக்க முடியும். லாஸ்ட் ஒரு 6 சண்டேவா சன் டிவில பாத்தீங்கன்னா விஜயோட மூவிஸே கண்டினியூஸா போடுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் அதை நோட் பண்ணேன், ஆனா ரீசன் எனக்கு தெரியல. நான் நோட் பண்ண வரைக்கும் 5 மூவிஸ் நோட் பண்ணேன். இந்த வாரம் ஜில்லா போடுறாங்க, போன வாரம் பீஸ்ட், அதுக்கு முன்னாடி சர்க்கார், அதுக்கு முன்னாடி கில்லி, அதுக்கு முன்னாடி தெரி. இந்த மூவிஸ் எல்லாம் கண்டினியூஸா இப்ப சன் டிவில போடுறாங்க. எலெக்ஷன் உயிர் தமிழுக்கு படலாம் ஹிட் ஃபிளாப்பா? எலெக்ஷனோட ஓடிடி அப்டேட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்டான டேட் அவங்க மென்ஷன் பண்ணல. 2 படமும் ஃபிளாப் தான். கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல, ஆனா 2 ஃபிளாப் தான். ரெட் ஒன் படம் தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனா வர வாய்ப்பு இருக்கு. மரகத நாணயம் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கன்ஃபார்ம் தான், ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வந்தா சொல்றேன். சப்தம் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல வர்றதுக்கு டாக்ஸ் போகுது. இந்தியன் 2ஓட வசூல் விக்ரம் படத்தோட வசூல முறியடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. விக்ரம் படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணிருக்கோ அந்த அளவுக்கு இந்தியன் 2 பிசினஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்னத்த நீங்க கேள்வி கேட்டுன்னு பில்டப் கொடுத்தாலும் படம் வந்து அது நல்லா இருந்தா தான் இதை பிரேக் பண்ணும். AK 64 அடுத்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட்டா தான் இருக்கு. மேபி வரலாம், ஒரு 50%. இப்ப விஜய் மூவிஸ்க்கு எல்லா ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்றதுனால நிறைய நல்ல நல்ல சின்ன படங்கள் பப்ளிக் கிட்ட மிஸ் ஆகுது. அண்டு கங்குவாக்கு தமிழ்ல எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி ஒரு சீனை எங்க உருவாக்குறாங்க, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி யாரு உருவாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பை உருவாக்கத்தான் முயற்சி பண்றாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. இந்த எதிர்பார்ப்பு கம்மியா காமிக்கிறதுலாம் எந்த படம் மட்டும் இல்ல, எல்லா பெரிய ஹீரோஸோட படத்துக்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கும் இன்னொரு ஹீரோட ஃபேன்ஸ்க்கும் சண்டை வரும்ல, அப்போ இது மாதிரி பாத்திருக்கேன். அண்டு விஜய் மூவிஸ் வரும்போது நிறைய நல்ல நல்ல சின்ன படங்கள் பப்ளிக் கிட்ட மிஸ் ஆகுதுன்னு சொன்னாரு. அது வந்து விஜய் மூவிஸோட தப்பு இல்ல. அவ்வளவு பெரிய ஹீரோட படம் வருதுன்னா நல்ல படமா இருந்தாலுமே கூட இவ்வளவு பெரிய படம் வரும்போது அந்த படமும் வந்துச்சுன்னா அது காணாம தான் போகும். சோ அப்ப அவங்க வேற நல்ல டேட்ல கொண்டு வரணும். இது அவங்க தப்பு இல்ல. கோட்ல மீனாட்சி சௌத்ரிக்கும் விஜய்க்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி சாங் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் அப்படி எந்த நியூஸும் வரல, ஆனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டு. கோட்டை அடையலாம் செப்போ நேத்து ஒருத்தர் கேட்டாரு. நான் செப்டம்பர்ல வரேன்னு சொல்லிட்டேன். ஆகஸ்ட்னு சொல்றதுக்கு செப்டம்பர் நான் மாத்தி சொல்லிட்டேன். அது மிஸ்டேக். அதை நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணேன். இருந்தாலும் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோ அதனால இப்ப சொல்றேன், அது மிஸ்டேக். ஆடை லான்ச் ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. சந்தானமோட அடுத்த படம் வாவாத்தியார் அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் முடியல, ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. வேற அப்டேட் ஒன்னும் பெருசா வரல. சந்தானமோட அடுத்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ் 2. கிச்சா சுதீப்போட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. மேக்ஸ்னு ஒரு படம் ஒன்னும் வரப்போகுது. சீமராஜா படம், ருத்ரன் படம்லாம் ஹிட்டா ஃபிளாப்பா? ருத்ரன் 2 வருமானு கேட்டிருக்காரு. 2 படமும் சரியா போகல. ருத்ரன் 2 வரவும் வாய்ப்பு இல்ல. சீமராஜாக்கான வசூல் வந்து சிவகார்த்திகேயனோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன். சோ அதுக்குள்ள இது இருக்கும். சூதுகவும் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூலைல இதுக்கான ரிலீஸ் அப்டேட் வர வாய்ப்பு அதிகம். சௌமியா காந்தி அடிக்கடி போலீஸ் ரோல் பண்றாங்க. இப்ப என்ன அவங்க பண்றாங்கன்னு கேட்டிருக்காரு. உண்மையா சொன்னவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க மோஸ்டா கேட்கிற கொஸ்டின் எல்லாம் எனக்கு தெரியாத ஆள் பத்தி தான் இருக்கு. சோ எனக்கு இது தெரியல. நான் தேடி பார்த்தேன், ஆனா அப்போ ஒன்னும் கிடைக்கல. இதுக்கான பதில் நேத்திக்கு ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இந்த கமெண்ட்டுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இந்த போஸ்டர் பாருங்க. இதுல யாரு அப்பா யாரு பையன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க பைக் ஓட்டுறது அப்பா, பின்னாடி இருக்கிறது பையன்னு. ஆனா இதான் கொஸ்டினாவே வந்திருக்கு. இதுல யாரு பையன்னு? அந்த அளவுக்கு அதுல கெட்டப் வித்தியாசம் இல்லாம இருக்கு. பின்னாடி இருக்கிறது தான் பையன். அதான் டிஏஜிங்களுக்கு.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இப்ப கல்கிக்கான ரிவ்யூ பார்ப்போம். படம் பார்த்துட்டு வர டைம் ஆயிட்டு, அதனால தனி வீடியோ போட முடியல. சோ சாரி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போச்சு. மூவில ஹைலைட்னு பார்த்தா இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ் இந்த 3 சூப்பரா இருக்கு. அண்ட் பார்ட் 2க்கான லீடு சூப்பரா இருக்கு. மத்தபடி அவங்க திரைக்கதையில பெருசா மெனக்கடல. இன்னும் அவங்க நல்லா பண்ணிருக்கணும். திரைக்கதையில ஆக்டர்ஸோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, கமலஹாசன் இவங்க எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. மத்த ஆக்டர்ஸ்க்கு சின்ன சின்ன ரோல் தான். கமலுக்கே சின்ன ரோல் தான். ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கும். இங்க மூவியை தாங்கி பிடிக்கிறதே பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான். நான் பார்த்த வரைக்கும் பிரபாஸோட ரோலை விட அமிதாப் பச்சனோட ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மூவிக்கு பெரிய பாசிட்டிவ். திஷா பட்டனே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அதுக்கு தேவையே இல்ல. அண்ட் மூவில ஏகப்பட்ட கேமியோ ரோல் இருக்கு. அது நல்லா இருக்கு பாக்க. ஆனா அது கதைக்கு பெரிய அளவுல உதவல. எனக்கு குறையப்பட்டது இதுதான். மத்தபடி படத்தோட மேக்கிங் செம்ம கிராண்டா இருக்கு. ஃபைட்டி, பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே பக்காவா இருக்கு. டோட்டலாவே ஒரு டீசென்டான படமா எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி மேக்கிங் எனக்கு பர்சனலா பிடிக்கும். அதுக்கு என்ன முறை நான் படத்தை பார்ப்பேன். ஆனா இது உங்க சாய்ஸ். மேக்கிங் சூப்பரா இருக்கு. ஆனா திரைக்கதை இன்னும் நல்லா பண்ணிருக்கணும். இந்த படம் ஆரம்பம் தான். பார்ட் 2ல தான் மெயின் கதையா இருக்கு. ஆனா இதுவும் ஒன் டைம் பார்க்க ஒரு ஒருத்தான படம் தான். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் வந்தா நான் சொல்றேன்.